Dear students, யூனிட் 3 அதனுடைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்க்கான டிஸ்கஷன் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஒரு அரைவட்ட வடிவில் செமி சர்க்குலர் ஷேப்ல ஒரு கம்பிச்சுருள் ஒன்று இருக்கு. உங்களுக்கு ஒரு சர்க்குலர் காயிலுக்கு ஒரு டர்ன் இருக்கக்கூடிய ஒரு சுற்று இருக்கக்கூடிய சர்க்குலர் காயிலோட மையத்துல சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்தப்புலத்தினுடைய ஃபார்முலா தெரியும். அதை வச்சு தான் நம்ம போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ ஒரு சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா மியூ நாட் என் ஐன்னு வரும். என் வந்து 1, ஸோ மியூ நாட் ஐ டிவைடட் பை 2r. ஸோ அதில் பாதி தான் ஒரு செமி சர்க்கிளுக்கு உங்களுக்கு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ செமி சர்க்கிளுக்கு அரை வட்டத்திற்கு ஒரு வட்டத்திற்கான ஒரு வட்ட வடிவ சுருளுக்கு என்ன வருமோ அதில் பாதி. அப்போ ஆன்சர் வந்து மியூ நாட் ஐ டிவைடட் பை 4rன்னு வரும். எந்த திசையில அந்த காந்தப்புலம் இருக்கும், in which direction the magnetic field will be. இதுக்கு நம்ம ரைட் ஹேண்ட் தம் ரூல், வலது கை உள்ளங்கை விதி, ரைட் ஹேண்ட் பாம் ரூல்னு சொல்லுவாங்க, வலது கை உள்ளங்கை விதி, அதை பயன்படுத்தினோம்னா ஸோ எந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு கரண்ட் போகுதோ அந்த டைரக்ஷன்ல, இப்போ வந்து வலஞ்சுழியா போகுது பாருங்க, அந்த டைரக்ஷன்ல உங்களுடைய ரைட் ஹேண்டோட வலது கையினுடைய 4 விரல்களையும் வச்சு அந்த டைரக்ஷன்ல நீங்க அதை ஃபோல்டு பண்ணீங்கன்னா ரைட் ஹேண்டோட அந்த கட்டை விரல் இருக்கு பாருங்க, தம் வந்து உங்களுக்கு உள்நோக்கிய திசையில செயல்படும். உள்நோக்கிய திசைன்றதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மரபு கன்வென்ஷனலா நம்ம எடுத்துக்கூடிய எக்ஸ் ஒய் இசட் அந்த டைரக்ஷனை நம்ம திசைகளை எடுத்துக்கிட்டோம்னா மைனஸ் இசட் டைரக்ஷன்ல திசையில அது இருக்கும், உள்நோக்கிய திசை, இன்வெர்ட்ஸ். அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து ஏ, மியூ நாட் ஐ பை 4r இன்டூன்னு போட்டிருக்கு. இன்டூன்னு போட்டிருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய திசையை குறிக்குது. திசை வந்து உங்களுக்கு உள்நோக்கிய திசையில செயல்படும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. ஸோ இன்வெர்டுன்னு சொல்லலாம், அல்லது அதனுடைய டைரக்ஷனை மைனஸ் கே கேப் என்ற அந்த திசையில கொடுக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து ஏ. அடுத்து செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இரண்டாவது கேள்வியில ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்றாங்கன்னா, ஒரு இணைத்தட்டு மின்தேக்கி பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருடைய பிளேட்ஸ் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கிற திசையில அது செலுத்துறாங்க, வி என்ற திசை வேகத்துல. ஸோ அதுல ஒரு காந்த புலத்தையும் அங்க அமைக்கும் பொழுது இந்த எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு நேர்கோட்டு பாதையில எந்த விதமான டீவியேஷன் இல்லாம விலக்கமும் இல்லாம நேர்கோட்டுல செல்லுது. ஸோ நேர்கோட்டுல செல்லுது அப்படின்னா நம்ம உடனே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய அந்த எலக்ட்ரான் மீது செயல்படக்கூடிய காந்த விசையும் மின் விசையும், அதாவது மின்புலத்தால் ஏற்படக்கூடிய விசையும் சமமா இருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம வந்து திசைவேக தேர்ந்தெடுப்பான் வெலாசிட்டி செலக்டர்ல அதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஇ இது வந்து மின்புலத்தால் ஏற்படக்கூடிய விசை, பிஇவி இது வந்து காந்தப்புலத்தால் ஏற்படக்கூடிய லோரன்ஸ் விசை. இதுல சைன் தீட்டா வராது, ஏன்னா 90 டிகிரி இருக்கு, சைன் 90. ஸோ இயை நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இதுல திசைவேகத்திற்கான வாய்ப்பாடு கிடைச்சிருது, v is equal to e by b. இப்போ E என்பது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நீங்க காஸ் விதியினுடைய பயன்பாட்டில் பார்த்துருப்பீங்க, சிக்மா பை எப்சிலன் நாட். Therefore V is equal to சிக்மா பை எப்சிலன் நாட் இன்டூ பின்னு வருது. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன காலம் எடுத்துக்கொள்ளும், அந்த எலக்ட்ரான் வந்து போகக்கூடிய காலம் தான் கேட்டிருக்காங்க, டைம் தான் கேட்டிருக்காங்க. இந்த டைம் டேக்கன் பை தி எலக்ட்ரான், எலக்ட்ரான் தகடுகளை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டைமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்ம வந்து இங்க திசைவேகம் வந்து சீராக இருக்கிறதா, யூனிஃபார்மா இருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ
வேகம் இஸ் ஈக்குவல் டு கடந்த தொலைவு. இந்த இடத்துல அந்த பிளேட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிளேட்ஸோட லெங்த் டிவைடட் பை டைம். T இஸ் ஈக்குவல் டு ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா L பை V வரும். L டிவைடட் பை Vக்கு பதிலாக சிக்மா பை எப்சிலன் நாட் Bன்னு வரும். Therefore, T is equal to இந்த எப்சிலன் நாட்டும் Bயும் மேலே போயிடும். ஸோ எப்சிலன் நாட் L B divided by sigma. ஸோ இது என்ன சாய்ஸ்ன்னு பார்ப்போம். எப்சிலன் நாட் LB divided by sigma. எப்சிலன் நாட் LB divided by sigma வந்து உங்களுக்கு 4th சாய்ஸ் வருது. ஆப்ஷன் D. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இப்போ செங்குத்தாக செயல்படக்கூடிய ஒரு காந்தப்புலம். ஸோ அதில் வந்து ஒரு Q மின்னூட்டம் இருக்கக்கூடிய ஒரு மின்துகள் வந்து அதில் M நிறை அதனுடைய நிறை. V என்ற மின்னழுத்த வேறுபாட்டில் அது வந்து முடுக்கப்படுது. ஸோ அப்போ அதன் மீது செயல்படக்கூடிய அந்த விசை என்ன? லோரன்ஸ் விசை தான் கேட்குறாங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின். ஸோ லோரன்ஸ் விசைக்கான ஃபார்முலா வந்து வாய்ப்பாடு வந்து BQV. அகைன் இந்த இடத்துல நம்ம சைன் தீட்டா போட தேவையில்லை, ஏன்னா அங்கே செங்குத்துன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சைன் 90 1 ஆகிடும். இப்போ இந்த திசை வேகத்தை நம்ம கண்டுபிடிச்சு இதில் பிரதியிடணும். திசை வேகத்தை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, V என்பது உங்களுக்கு மின்னழுத்த வேறுபாடு. இந்த மின்னழுத்த வேறுபாடோட இந்த மின்னூட்டத்தை நீங்கள் பெருக்கிட்டீங்கன்னா அந்த மின்னூட்டத்தின் மீது மின்துகளின் மீது செயல்படும் மொத்த வேலை. இந்த வேலை தான் உங்களுக்கு வேலை ஆற்றல் தத்துவத்தின்படி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இயக்க ஆற்றலாக அந்த மின்துகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ V² இஸ் ஈக்குவல் டு குறுக்க பெருக்கினீங்கன்னா 2VQ டிவைடட் பை Mன்னு வரும். Therefore, V is equal to root ofல வரும் 2VQ divided by M. இதில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அந்த V வந்து பெரிய V, பெரிய எழுத்து, மின்னழுத்த வேறுபாடு. இடது பக்கம் இருப்பது வந்து உங்களுக்கு திசை வேகம் அல்லது வேகம், ஸ்பீடு. ஸோ இதை கொண்டு போய் சமன்பாடு 1ல் பிரதியிட்டீங்கன்னா FB is equal to விசை is equal to B into Q into root ofல வரும் 2VQ divided by M. இந்த BQ ரெண்டையுமே நம்ம இந்த ஸ்கொயர் ரூட் உள்ளே கொண்டு போயிட்டோம்னா B² வரும். அது அப்புறமா ஒரு 2 இருக்கு, அப்புறம் ஒரு V இருக்கு. இந்த வெளியில இருக்கிற Q உள்ள போகும்போது Q² ஆகும். ஏற்கனவே ஒரு Q உள்ள இருக்கு. அப்போ QQ டிவைடட் பை M. ஸோ இது என்ன சாய்ஸ்ன்னு பார்ப்போம். அதை மூணாவது சாய்ஸ் பாருங்க, C, அதாவது 2QQ B², 2QQ B² B டிவைடட் பை M வருது. அப்போ ஆப்ஷன் C தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 4வது கேள்விக்கு போயிடுவோம். ஆரம் கொடுத்துருக்காங்க. இந்த வட்ட வடிவ கம்பிச்சுருள் சர்க்குலர் காயிலோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க 50 சுற்றுகள். எவ்வளோ கரண்ட் மின்னோட்டம் அதில் பாயுது 3 ஆம்பியர். காந்த இருமுனை திறப்பு திறனின் மதிப்பு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். ஸோ டைபோல் மொமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். டைபோல் மொமெண்ட்டுக்கு சிம்பல் வந்து PM. I into Aன்னு வரும். இதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் உங்களுக்கு சுற்றுகள் வரதுனால N into I into A. A என்பது உங்களுக்கு வட்ட வடிவ சுருள்ங்கிறதுனால πr² போட்டுக்கலாம். இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு 50 இல்லையா, இன்டூ கரண்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு 3 ஆம்பியர்னு சொல்லியிருக்காங்க. 3.14 இன்டூ ஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சென்டிமீட்டர். அப்போது அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25 வரும். மறக்காமல் அந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர்டை நம்ம மீட்டர் ஸ்கொயர்டாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். 100 சென்டிமீட்டர் என்பது 1 மீட்டர். அப்போது 1 சென்டிமீட்டர் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 10⁻², இந்த சைடு வந்தோன்னா கீழே வந்துடும். அதை திரும்ப மேலே கொண்டு போனீங்கன்னா இன்டூ 10⁻⁻².
அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுக்கு வரும்போது அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 10⁻⁻4 பெருக்கிடணும். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா தோராயமாக 1.2 அப்படின்னு ஆன்சர் வருது. ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் அப்ராக்சிமேட்டாக இந்த ஆன்சர் வருது. ஸோ இது சாய்ஸ் பி, இரண்டாவது சாய்ஸ். அடுத்து 5வது கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சமதள சுருள் ஒன்று, பிளேன் ஸ்பைரல் மாதிரி ஒரு கம்பி சுருள் இருக்கு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு கரண்ட் பாஸ் பண்ணுறாங்க. 2 ரேடியஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. உள்பக்கம், அதாவது இன்னர் ரேடியஸ், அவுட்டர் ரேடியஸ். சென்டரில் அதனுடைய மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதாவது காந்த தூண்டலின் மதிப்பை கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு அப்படின்றது முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஷேப்ல தான் உங்களுக்கு அந்த கம்பிச்சுருள் இருக்கு, உங்களுக்கு அந்த காயில். இப்போ நம்ம உடனடியாக அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா நம்ம யோசிச்சிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காந்த தூண்டல் ஒரு வட்ட வடிவ சர்க்குலர் காயிலுக்கு B is equal to μ0Ni divided by 2R. இதுதான் நம்ம யூஸ்வலாக நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆரும் மாறிக்கிட்டே இருக்கு. ஆரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ 2 மாறிகள், வேரியபிள் வரும்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கிறோம். dr அப்படின்ற ஒரு கேப்பு. அதுக்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த இடத்துல ஆரை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறோம். அப்போது dB is equal to μ0I divided by 2R dnன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து லைட்டாக மாறுது இல்லையா? ஸோ கொஞ்சம் அது dn. ஸோ இந்த dn எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் அவுட்டர் ரேடியஸ், இன்னர் ரேடியஸை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா B - A, இந்த டிஸ்டன்ஸில் உங்களுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா n இருக்குது. இவ்வளோ மீட்டர்ஸில். அப்போது 1 மீட்டரில் எவ்வளோ இருக்கும்? 1 மீட்டரில் அப்படியே டிவைட் பண்ணிட வேண்டியதான். n டிவைடட் பை B - A இருக்கும். இது 1 மீட்டர் அப்படின்னா நம்ம drன்னு எடுத்துக்கக்கூடிய அந்த சின்ன டிஸ்டன்ஸில் dr மீட்டர்ஸில் எவ்வளோ இருக்கும்? அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய dn. n டிவைடட் பை B - A இன்டூ drன்னு வரும். ஸோ இதை அங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் dBயில். அப்போ dB is equal to என்ன ஆகும்னா, dB is equal to μ0I divided by 2R n divided by B minus A into dRன்னு வரும். இதை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம், தொகைப்படுத்த போகிறோம். B கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறத வெளியில் எடுத்துடலாம். μ0 I n divided by 2 B minus A, இதெல்லாம் கான்ஸ்டன்ட், மாறிலியாக இருக்கு. நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறது dr by r. லிமிட்ஸ் வந்து ஏல இருந்து, எல்லைகள் வந்து ஏலேருந்து பி வரைக்கும். ஸோ இந்த இன்டகிரேஷன் நமக்கு பரிச்சயமானது தான். dx by x இன்டகிரேட் பண்ணால் log x கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி log r கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து μ0 I n divided by 2 into B minus A log, இது வந்து நேச்சுரல் log r. லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏலேருந்து பி வரைக்கும். ஸோ இதை நீங்கள் பிரதியிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். μ0க்கு பதிலாக 4 into 3.14 into 10⁻⁻7, 4π into 10⁻⁻7. கரண்ட் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸு மொத்தம் எவ்வளவோ அதை போட்டுங்க. டிவைடட் பை 2 இன்டூ பி வந்து 100ன்னு கொடுத்துருக்காங்க மில்லிமீட்டரில், ஏ வந்து 15 மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதனால் மில்லிமீட்டர் கன்வர்ஷன் 10⁻⁻3. லாக் பேஸ் 10ல் இருக்கிறத அந்த வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். லாக் B by A பேஸ் 10. பிக்கு பதிலாக நீங்கள் 100 போட்டுக்கலாம், ஏக்கு பதிலாக 50 போட்டுக்கலாம். அப்போ இங்கே log 2 ஆகிடும். திஸ் will become log 2 to the base 10.
இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா அப்ராக்சிமேட்டா 70 into 10 power minus 7 டெஸ்லான்னு வருது. ஸோ என்ன ஆன்சர் நமக்கு நியரஸ்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். செகண்ட் சாய்ஸ் பாருங்க 7 மைக்ரோ டெஸ்லா. ஸோ இதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா 7 into 10 power minus 6ன்னு எழுதலாம் இல்லையா, இதை தான் மைக்ரோ டெஸ்லான்னு எழுதலாம். மைக்ரோ டெஸ்லா. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்வியஸ்லி இந்த இடத்துல பி தான் உங்களுக்கு ஆப்ஷன். அடுத்து 6th கொஸ்டின் வந்து உங்களுக்கு டார்க், அதாவது திருப்பு விசை அந்த தலைப்பு. ஸோ அது வந்து இப்போ குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் ரெடியூஸ்டு சிலபஸில் அது எடுத்துட்டாங்க, அதனால அது வேண்டாம், பார்க்க வேண்டாம். அடுத்தது 7th கொஸ்டின்ல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, 2 காயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரெண்டுனுடைய ஆக்சிஸும் ஒரே ஆக்சிஸாக இருக்கு, கரண்ட்டும் ஒரே டைரக்ஷனில் போகுது. கரெக்டாக சென்டர் பாயிண்ட்ல டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராம் எடுத்துப்போம். Question number 7. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் காயில் இது செகண்ட் காயில். ஃபர்ஸ்ட் காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம B1 வச்சோம்னா, ஸோ அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரைட் ஹேண்ட் தம் ரூல் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ரைட் ஹேண்ட் பாம் ரூல், வலது கை உள்ளங்கை விதியை நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, வலது கை ரைட் ஹேண்டுடைய அந்த 4 ஃபிங்கர்ஸையும் கரண்ட் எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷனில் ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, ரைட் ஹேண்டோட தம் கட்டை விரல் வந்து எந்த திசையில் இருக்கோ, எந்த டைரக்ஷனில் இருக்கோ, அதுதான் காந்தப்புலத்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலம் இருந்து இடமா இருக்கும். அதாவது நம்ம கன்வென்ஷனலாக போடக்கூடிய டைரக்ஷன்ஸ், இதை நம்ம ஐ கேப்னு சொல்லுவோம், இதை ஜே கேப்பு, இதை வந்து கே கேப்னு சொல்லுவோம். இது மரபாக நம்ம பயன்படுத்துறோம். ஸோ அப்போ இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் இருக்கு. சப்போ B1ஓட டைரக்ஷன் B1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, அதோட மேக்னிடியூட நம்ம இப்போ எழுத போகிறோம். டைரக்ஷன் வந்து மைனஸ் ஐ கேப். இதே விதியை பயன்படுத்தி, வலது கை உள்ளங்கை விதியை பயன்படுத்தினீங்கன்னா, செகண்ட் B2 ரெண்டாவது காயிலினுடைய அந்த காந்தப்புலமும் பார்த்தீங்கன்னா அதே டைரக்ஷனில் தான் இருக்கும். இப்போ ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுனால டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மொத்த காந்தப்புலம் வந்து ரெண்டும் சேம் தான். ஏன்னா டிஸ்டன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா R/2ல இருக்கு, கரெக்டாக பாதி டிஸ்டன்ஸில். இங்கே இருந்தும் R/2 தான், இங்கே இருந்தும் R/2 தான், ஒரே கரண்ட் தான், ஒரே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தான். அப்போ B1 is equal to B2 அப்படின்ற அந்த இதையும் நம்ம எடுத்துக்கலாம். B1 equal to B2 equal to Bன்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும், B plus B ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்கனால 2B அப்படின்னு போட்டு டைரக்ஷன் வந்து மைனஸ் ஐ கேப். இப்போ Bனுடைய எக்ஸ்பிரஷன் என்ன? ஒரு சர்க்குலர் காயிலோட ஆக்சிஸ்ல என்ன காந்தப்புலம் உருவாகுது. பயட்-சாவர்ட் விதியினுடைய ரெண்டாவது அப்ளிகேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருக்கும். ஸோ இதுக்கான ஃபார்முலா μ0 NIR² divided by 2 into x² plus r² whole power 3/2. இது இதனுடைய எண் மதிப்பு, மேக்னிடியூட் மட்டும்தான் நம்ம எழுதுறோம். இதுல எக்ஸனுடைய வேல்யூ தான் R/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த டினாமினேட்டர்ல இருக்கிறத அதை மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். R² by 4 plus R² whole power 3/2ன்னு வரும். டினாமினேட்டர் மட்டும் நம்ம எவாலுவேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்சிஎம்லாம் எடுத்து போட்டிங்கன்னா 5R² divided by 4 whole power 3/2ன்னு வரும். ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்னா 5 power 3/2, ஏன்னா 5 தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா 5 power 3/2. R² whole power 3/2 பார்த்தீங்கன்னா R² power 3/2, பவருக்கு மேலே பவர் இருந்ததுன்னா மல்டிப்ளை பண்ணும் பவர்ஸை, R³ வரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 4 power 3/2 வரும். 4 power 3/2ங்கிறது நம்ம இப்படி பிரித்து எழுதிக்கலாம், 4 into √4ன்னு எழுதிக்கலாம்.
ஸோ 4 இன்ட்டு √4. √4 வந்து நான் 2ன்னு எழுதிக்கிறேன். இப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். b is equal to μ0ஓட வேல்யூவை நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 4 pi into 10 power minus 7. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க. கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க. r² divided by 2 into இந்த டினாமினேட்டர் இப்போ தான் நம்ம எவாலுவேட் பண்ணியிருக்கோம். 5 power 3 by 2 into r³ divided by 4 into 2. இந்த 2வை கேன்சல் பண்ணிடலாம். இந்த 4 நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். ஸோ எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது கூட நம்ம μ0னே வச்சுக்கலாம். இதை நம்ம μ0னே வச்சுக்கலாம். அதை ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எல்லாம் அதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா b is equal to 4 μ0 n I r² r³ கேன்சல் ஆகிடும். டிவைடட் பை 5 power 3 by 2 rன்னு வரும். டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ தான் நம்ம பார்த்தோம் 2 டைம்ஸ் வரும் இல்லையா, 2 into b. அப்போ 8 μ0 n I டிவைடட் பை 5 power 3 by 2 rன்னு வரும். டைரக்ஷன் வந்து அலாங் த மைனஸ் ஐ கேப். ஸோ எந்த ஆன்சர் கரெக்டாக வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து செகண்ட் சாய்ஸ் பாருங்க, 8 n μ0 I டிவைடட் பை 5 power 3 by 2 r. நம்ம ஸ்மால் லெட்டரில் n போட்டிருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் கேபிட்டல் தான் போட்டிருக்கோம். அதே கேபிட்டலை இங்கே நம்ம ரீடைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு இதனுடைய ஆன்சர். சாய்ஸ் வந்து செகண்ட் சாய்ஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் பாஸ் பண்ணக்கூடிய மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு எல் நீளமுள்ள ஒரு கம்பி, ஒரு கண்டக்டர். அதில் அது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டருங்கிற காந்தப்புலத்தில் இருக்கு. லாரன்ஸ் ஃபோர்ஸோட, லாரன்ஸ் விசையோட மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க, எண் மதிப்பு கேட்டிருக்காங்க. 8th கொஸ்டின். ஸோ இதுக்கான ஃபார்முலா எஃப் பி வெக்டர் அல்லது எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ எல் வெக்டார் கிராஸ் பி வெக்டர். இது லாரன்ஸ் விசையினுடைய, லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா. ஸோ இப்போ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். ஒய் டைரக்ஷனில் இதனுடைய மின்னோட்டம் பாயுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒய் டைரக்ஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் அதை டைரக்ஷன்ஸை நம்ம மரபாக கன்வென்ஷனலாக என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம். இது எக்ஸ் டைரக்ஷன், இது ஒய் டைரக்ஷன், இது வந்து இசட் டைரக்ஷன். அப்போ இந்த ஐஎல் வெக்டரை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஎல் இன்ட்டு ஜே கேப்னு எழுதிக்கலாம். பி வெக்டரோட எக்ஸ்பிரஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பீட்டா பை √3 I plus j plus k. பீட்டா பை √3 I plus j plus k. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஐஎலுக்கு பதிலாக ஐஎல் ஜே கேப் கிராஸ் பீட்டா பை √3 I plus j plus kன்னு வருது. ஸோ இதனுடைய எண் மதிப்பு மேக்னிடியூட் எல்லாம் முதல்ல அப்படியே எழுதிடுவோம். ILB டிவைடட் பை √3 j கிராஸ் ஐன்னு ஃபர்ஸ்ட் வருது, j கிராஸ் j 0, அடுத்தது j கிராஸ் kன்னு வருது. ஸோ இப்போ நம்ம இந்த ஓரலகு வெக்டர்கள் யூனிட் வெக்டர்ஸை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன வரும்ன்றதை நம்ம பார்ப்போம். இதில் வந்து இடஞ்சுழியா ஆன்டி கிளாக்வைஸாக போகும்போது ஜே கிராஸ் கே வருது பாருங்க. ஜே கிராஸ் கே வந்து ஐக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ஜே கிராஸ் கே, இது வந்து ஐக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் ஜே கிராஸ் ஐன்றது உங்களுக்கு வலஞ்சுழியா, இது வந்து கிளாக் வைஸில் போகுது, அப்போ மைனஸில் வரும். இது வந்து மைனஸ் கே.
IL பீட்டா டிவைடட் பை √3. முதல்ல இந்த பிளஸ்ல இருக்கிற I எழுதிப்போம், மைனஸ் கேன்னு வரும். இது என்ன டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு I டைரக்ஷன், மைனஸ் கேங்கிறது இந்த டைரக்ஷன், இது மைனஸ் கே. இப்போ இது ரெண்டும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன். சப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பேரலகிராம் மாதிரி போட்டுக்கணும், இணைகரம் மாதிரி போட்டுட்டு இந்த டைரக்ஷன் இதில் தான், இதுதான் உங்களுக்கு இந்த I மைனஸ் கேவோட வேல்யூ. இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. அப்போ உங்களுக்கு வந்து இது 90 டிகிரிஸ் தான் இருக்கும். அப்போ பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்திங்கன்னா இதனுடைய வேல்யூ √2 வரும் உங்களுக்கு, √2. அப்போ இதனுடைய எண் மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா I மைனஸ் கேவோட எண் மதிப்பு இது வந்து √2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ FBயோட லாரன்ஸ் விசையினுடைய எண் மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IL பீட்டா டிவைடட் பை √3 இன்டூ √2ன்னு வரும். இந்த ஹோல் ரூட் ஆஃப் 2/3ன்னு போட்டுக்கலாம். ஹோல் ரூட் ஆஃப் 2/3 IL பீட்டான்னு வரும். ஸோ இது என்ன சாய்ஸ்ன்னு பார்த்துருவோம். இது வந்து சாய்ஸ் ஏ வருது, ரூட் ஆஃப் 2/3 பீட்டா IL. ஸோ இதுக்கு விடை வந்து உங்களுக்கு தேர்வு ஏ, ஆப்ஷன் ஏ. அடுத்து 9th கொஸ்டின் போகலாம். அடுத்தது 9th கொஸ்டின் போயிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சட்ட காந்தம், அதாவது ஒரு பார் மேக்னெட்டை வளைச்சிடுறாங்க. பெண்ட் பண்ணதுக்கு பிறகு அதனுடைய நியூ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். இது வந்து உங்களுக்கு சட்ட காந்தம் அப்படின்ற தலைப்பு உங்களுக்கு ரெடியூஸ் சிலபஸ்ல இல்லைனாலும் காந்த இருமுனை திருப்புத்திறன், அதாவது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் டாபிக் இருக்கு. ஸோ அதனால இதை நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கணும். இது வந்து சிலபஸ்ல இருக்குன்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ முதல்ல ஸ்ட்ரைட்டா இருக்கும்போது அதனுடைய வேல்யூ, இப்போ பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய வேல்யூவை கம்பேர் பண்ணி எழுதணும், வேற ஒன்றும் இல்லை. இந்த டயக்ராமை நம்ம எடுத்துக்கலாம். Question number 9. ஸோ இப்போ இந்த சட்டகாந்தம் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும்போது, நேராக இருக்கும்போது, ஸோ where it is straight, டைபோல் மொமெண்ட்டுக்கு சிம்பிள் PM. இது வந்து உங்களுக்கு முனை வலிமைன்னு சொல்லுவோம், போல் ஸ்ட்ரென்த். அதனுடைய லெங்த்தை வந்து நம்ம Lன்னு வச்சுப்போம். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் அதுதான் அந்த லெங்த். இப்போ பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா காமிச்சிருக்கிறதுனால அது பெண்ட் ஆன பொசிஷன்ல இதுதான் முதல்ல இருந்திருக்க வேண்டிய லெங்த், அதாவது மேக்னெட்டிக் லெங்த். இப்போ அதனுடைய மேக்னெட்டிக் லெங்த் இங்கிருந்து இங்க இந்த வேல்யூவாக அது குறைஞ்சிருது. ஸோ இதுதான் L டேஷ். இப்போ நியூ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் மாறிடும் இல்லையா, லெங்த். ஸோ QM சேஞ்ச் இல்லை, ஆனால் லெங்த் மாறுறதுனால L டேஷ்னு எழுதும். இப்போ L டேஷ் நம்ம எப்படி எவாலுவேட் பண்ண போகிறோம் பாருங்க. ஸோ கரெக்டாக சென்டரில் இந்த இடத்துல ஒரு 90 டிகிரிஸ் லைன் ஒன்று மார்க் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து உங்களுக்கு Rன்னு இருக்கிறதுனால இந்த ஆங்கிள் பாதி இல்லையா, ஸோ 30 டிகிரிஸ். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x will be equal to R into sin 30. ஏன்னா ஆப்போசிட் சைடு இல்லையா, ஸோ sin 30 1/2. இந்த டிஸ்டன்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ L டேஷ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா x plus L, x 2x 2 into R/2, 2 கேன்சல் ஆகிடும். L டேஷ் வந்து Rக்கு ஈக்குவலாக இருக்கு. இப்போ ஆர்க் எடுத்துப்போம், இந்த ஆர்க் எடுத்துப்போம். இந்த லெங்த்தும் உங்களுக்கு 6. 60 டிகிரிஸை நான் வந்து π/3 ரேடியன்ஸில் எழுதிக்கிறேன், π/3ன்னு. ஸோ ஆர்க் லெங்த், இந்த லெங்த் L பார்த்தீங்கன்னா இது ஆர்க் லெங்த்துக்கு ஃபார்முலா.
வளைவு ஆரம். ஆர்க் லெங்த்துக்கு என்ன ஃபார்முலா? ரேடியஸ் ஆரம் இன்டு ஆங்கிள் தீட்டா. தீட்டா வந்து π/3. இந்த ஆருக்கு பதிலா L டேஷ்னு போட்டுக்கலாம். ஸோ L is equal to L dash into π/3. அப்போ L dash வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம்னா 3L divided by πன்னு வருது. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். QM into L டேஷ்க்கு பதிலா L into 3/πன்னு எழுதிக்கலாம். இது வரைக்கும் இருக்கிறது ஒரிஜினல் டைபோல் மொமெண்ட். அப்போ PM dash is therefore equal to 3/π into original value of PM. ரைட்டா? ஸோ இப்போ ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வருது பாருங்க, 3/π PM. ஆப்ஷன் பி. அடுத்தது 10th கொஸ்டின், 11th, இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு 11th 12th கொஸ்டின் கூட 13, 14, 15 மற்ற எல்லா கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ்டு சிலபஸ்ல இப்போ எடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த கோண உந்தம் அப்படின்ற அந்த ஹெட்டிங் இருக்கிறதுனால அந்த இதை எடுத்துட்டாங்க. ஆங்குலர் மொமெண்டம், ஃபெரோ மேக்னெட் அதெல்லாமே உங்களுக்கு சிலபஸ்ல இல்லை. இது வந்து பியூர்லி உங்களுக்கு பார் மேக்னெட் சட்டகாந்தம், அதுவும் சிலபஸ்ல இல்லை. இது மேக்னெட்டிக் எலமெண்ட்ஸ் காந்த கூறுகள், அது வந்து உங்களுக்கு சிலபஸ்ல இல்லை. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்புத்திறன், அதாவது டார்க், ஸோ அதுவும் உங்களுக்கு சிலபஸ்ல இல்லை. அதே மாதிரி நிலையாற்றல் மதிப்பு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடையாது.